ஹலோ ஃபுட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கனி வீட்டு சமையல். இன்றைக்கி கனி வீட்டு சமையலில் சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, வேறு எந்த மசாலாவும் அதிகமாக தேவைப்படாது. இதை எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், குழம்புல எப்போவுமே சிக்கன் சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் உப்பு காரமெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது வந்து அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சாஃப்ட்னஸ் வந்து சிக்கனுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இருக்கட்டும். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் காஞ்சதும் அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஓட்டி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் அதை பயன்படுத்தி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு கிரேவி குழம்பு வந்து நல்லாவே திக்காக கிடைக்கும். ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுத்து வதக்குங்க. இப்போ இது வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைரோப்பா தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்ப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற குழம்பு வந்து நல்ல ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பின்னாடி மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள். இது வந்து ஹோம்மேட். இதோட ரெசிபி நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வதங்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா போடுங்க, இல்லைனா கருகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது கலந்து ஒன்று சேர வரும்போது கீழே அடிக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எதுக்கு தக்காளி சேர்க்காத முன்னாடியே மசாலா சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கலருக்காண்டி தான். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ, ஒரு பெரிய வெங்காயம் நான் 3 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கே நான் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம இதில் அரைச்சி போட போகிறதில்ல. தக்காளி நல்லா வந்து குழைய வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவி மாதிரி நமக்கு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் முக்கியமானது என்னென்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி தழை நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்குது. உங்களுக்கு இதுவே நல்ல தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமான தண்ணி ஊற்றி இதையே நல்லா சுருளை வதக்க விட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கன் வந்து ஒரு 1/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கும், ஃபுல்லாக வேகவே இல்லை. இப்போது கொஞ்சம் தண்ணி போட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் முந்திரி பேஸ்ட்டு போடுறோம்ல, அது வந்து நல்ல ஒரு திக்னிங் கொடுக்கும் நமக்கு குழம்புக்கு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பாக வேணுமோ கிரேவியாக வேணுமோ நீங்கள் அந்தோட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. செம்மையாக மணக்க குழம்பு, சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லித்தழை வந்து தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன்.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு அமேசிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.